அதனால தான் நீங்கள் கடவுளை தேடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் கடவுள் தேடுற வேலையே இல்லை. கடவுள் உங்களுக்குள்ள பூர்ணமாக சாந்தி நிலையில் இருக்காது. அதனால தான் தியானம் பண்ணுங்க, தியானத்தில் இருங்க. ஒரு குரு மூலிமா முறையான ஒரு பயிற்சி எடுத்து தியானத்தில் இருங்க. அவங்க தெளிவு கொடுக்குற அந்த உபதேசத்தை தெளிவுபட்டுங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதில் ஏதாச்சும் புரியாமல் இருந்தால் கேளுங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேணுமா, இல்லை என்ன புரியலையா கேள்வி சொன்னால் சொல்லுங்கள். புரிஞ்சுங்களா? சொல்லுங்கள் வேகமா, அப்போ தான் எனக்கு விளங்க. ஓகே ரைட்டு. அடுத்து தியானம் பண்ணுறவங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும் ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் தியானம் பண்ணுறப்ப ஒரு புது புது விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. உங்களை அறியாமல் எண்ணங்கள் தோண்டிட்டு இருக்கோம். சில பேத்துக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரும். சில விஷயம் ஒரு புதுமையான இதுக்கு முன்னே பார்க்காத ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சரிப்படுத்தணும். இதெல்லாம் சரிப்படுத்தாமல் அப்படி இருக்கிற மாதிரி விட்டுட்டிங்க சொன்னால் பின்னால் தவறான பாதையில் போய் இட்டு செல்லுதோம். ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன சொன்னால், தயவு செஞ்சு தியானம் பண்ணுற நீங்கள், தன் உள்முகமாக பயணம் பண்ணுற நீங்கள், உள்ளுக்கு இறைவனோட இரண்டரை கணக்கு தான் வந்திருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு கால் உள்ளேயும் ஒரு கால் வெளியும் வச்சிங்களா, உங்களுக்கு தான் பிரச்சனை, தடுமாட்டம் உண்டாகும். ஏன்னா எண்ணங்கள் கொஞ்ச நேரம் அது சரி சொல்லும், கொஞ்சம் இது சரி சொல்லும், கொஞ்ச நேரம் அங்கே பிரச்சனை இருப்போ இது சரி சொல்லும், இங்கே பிரச்சனை இருப்போ அங்கே சரி சொல்லும். எண்ணம் குழப்பிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு தியானம் வழியாக வரப்போ ஒரு குரு சொல்கிற வார்த்தையை கேட்டு அவங்க கொடுக்கப்பட்ட அந்த பாதையை சரியான முறையில் ஒரே பாதையாக சரணாகதி அடைஞ்சு பக்தி விசுவாசத்தோடு அந்த பயிற்சி செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் பயணம் மிக சுலபமாக சிறப்பாக அந்த குரு அருள் கிடைக்கும். அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் இங்கே கொஞ்ச நேரம் அங்கே வழிபாட்டு, கொஞ்ச நேரம் அங்கே வழிபாட்டு செஞ்சுனீங்க, நீங்கள் தான் குழப்பவாதியாயிருவீங்க. இங்கே யார் ஒரு வழிபாட்டு தப்பு சொல்ல வரல. என்னது, யார் ஒரு வழிபாட்டு இங்கே தப்பு கிடையாது. அவங்கவுங்க எந்த வழிபாடு அவங்க சரியா அவங்களுக்கு சாதகமாக இருக்கோ அதை செஞ்சுட்டு போங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது சத்தியமாக இருக்கணும். அது சத்திய வழிபாட்டாக இருக்கணும். உங்கள் மனசுக்குள்ளே உணர்த்தம். நீங்கள் உண்மையான பக்தி விசுவாசத்தை இறைவனை வழிபட வந்தால் சத்தியமாக உங்களுக்கு சத்தியமான ஒரு பாதை உங்களுக்கு வெளிப்படும். இதுதான் சரியான பாதை. அங்கே தெளிவு உண்டாகும் உங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் எப்படி வந்துருங்க கேள்வி கேட்கறதா முன்னால் வந்து உட்காந்து கேள்வி கேட்டால் சிறப்பாக இருக்கும், எல்லாருக்கும் விளங்கும். நீங்கள் கொடுக்குற உபதேசத்தில் அப்பப்போ குருன்னு இருக்கீங்க. ஒரு குரு உதவி தேவை, ஒரு குருவோட கைடன்ஸ் தேவைன்ட்டு. எப்படி இந்த காலகட்டத்தில் எப்படியோ குருங்க இருக்கிறாங்க, எப்படி ஒருத்தவங்க வரவங்க வந்து இதுதான் என் சத்தியமான குருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி? ரொம்ப அற்புதமான கேள்வி, ரொம்ப அற்புதமான கேள்வி. அவர் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமாம் தானே? இது பல பேர்கிட்ட இருக்கிற குழப்பம். நான் போகிறேன், ஒரு குரு நம்பி போகிறேன், ஆனால் அங்கே ஒரு ஏமாற்றம் நடக்குது. அங்கே சுயநலத்துக்காக, பணத்துக்காகவோ, பொருளுக்காகவோ, பதவிக்காகவோ, இல்லை அவங்களுக்கு தேவைக்காக நம்மளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது பல விஷயம் நடக்குது. இது போலி குருங்களோட சில விஷயங்கள். அதனால அவங்கள பற்றி நான் பேச வேண்டாம். அவங்க செய்த கர்மா அவங்கவுங்க அனுபவிச்சாகணும். அவங்க கர்ம வினை அவங்க வந்து அனுபவிச்சணும். சரிங்களா? ஆனால் நம்மளோட தேடல் எப்படி இருக்கு கேட்டால், முதல்ல நம்மக்கிட்ட ஆழமான ஒரு பக்தி இருக்க வேண்டும். அடிப்படை. அது விக்கிர வழிபாட்டாக இருந்தாலும் சரி, இல்லை குரு வழிபாட்டாக இருந்தாலும் சரி, எந்த வழிபாட்டாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட ஒரு உண்மையான சத்தியமான ஆழமான நம்பிக்கையும் பக்தியும் முதல்ல உதிக்கணும். ஒரு கல்லை கூட கடவுள் நம்பர் பார்க்கறது தான் நம்ம மதம். ஆமாம் தானே? ஒரு கல்லை கூட நீங்கள் கடவுளை பார்த்தா அது கடவுள். அங்கே கல் வேலை செய்தா இல்லை தெரியாது. ஆனால் உங்கள் நம்பிக்கை, உங்கள் ஆழமான பக்தி கடவுள் இருக்கிறது உண்மை சத்தியம். அது உங்களுக்கு தெரியல, வழிமுறை தெரியறதுனால. ஆனால் உங்களோட பக்தி உண்மையாக இருக்கனால ஒரு கல்லை கூட கடவுளாக தோன்றும். புரியுதுங்களா? அப்போ முதல்ல நம்மளுக்கிட்ட இருக்கிற பக்தி உண்மையா, அதை நம்ம விசாரணை பண்ணணும். நம்ம உண்மையான பக்தியில் தான் இருக்கிறோமா, இல்லை கொஞ்ச நேரம் இங்கே பக்தி காட்டுற மாதிரி அப்புறம் அங்கே ஒரு புதுசாக யாரோ ஒருத்தர் வந்து அங்கே திரும்பி அங்கே போகிற, இது சரியில்லை அது சரியில்லை. நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறது? நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கு? நம்ம ஞானம் பெற்றுட்டோமா? ஞானம் பெற்றவனுக்கு தெரியும் இவன் சரியான குருவா போலியான குருவா எல்லாம் தெரியும். நம்ம ஞானம் பெற்றுட்டோமா? இல்லை. அந்த ஞானம் பெறத்துக்காக தான் நம்ம ஒரு குருவை நாடுறோம்.
தேடல் இருக்கோம். அப்ப ஆனா நமக்குள்ள எதனால் தேடுறோம்? நம்ம யாரு, எங்கன்னு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம், இறைவனிடம் எப்படி ஒன்று கலப்பது, இரண்டரை கலப்பது எப்படி, இதுதான் நம்ம தேடல். இறைவனை அடைஞ்சே ஆகணும், இறைவனை சேர்ந்தே ஆகணும். அந்த ஆழமான பக்தி உங்களுக்கு சரியான ஆசான குருமார்களை காண்பித்து தருவார்கள். அதை நீங்க சந்தேகப்படக்கூடாது. ஆனா நீங்க உண்மையான ஆழமான பக்தியில போனீங்களா, இல்ல அவர்கிட்ட ஏதோ ஒரு விசேஷமா சொல்றாங்களே, 4 பேர் சொல்றாங்களா, அவர்கிட்ட இப்படி ஜோதி காட்டுறாரு, அவர் இப்படி ஏதோ பாம்பு பித்தளம் காட்டுறாரு, இப்படி குண்டலினி காட்டுறாரு, இப்படி நிலாவை காட்டுறாரு, சந்திரனை காட்டுறாரு சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? நீங்களும் ஏன்னா உங்களோட ஆசை, அதுக்கு பேர் பக்தி இல்லை, ஆசையில போறீங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க வார்த்தையில சொல்லிக்கிறீங்க பக்தின்னு, அது பேர் பக்தி இல்லை. உங்களுக்கு அவன் ஏதோ ஒரு புதுமையா செய்யறாங்க, அந்த புதுமையை நீங்களும் அடையணும், நீங்களும் பார்க்கணும்னு சொல்லி போறீங்க. அங்க போனாலும் அவன் புதுமையை காட்டுற மாதிரி ஒரு கற்பனையை உங்கள்கிட்ட ஊட்டி உங்களையும் அந்த கனவு உலகத்தை கொண்டு வந்து நம்புற மாதிரி வச்சிடறாங்க. அது கனவெல்லாம் எவ்வளவு நாள் நிற்கும்? ஒரு கனவு எவ்வளவு நாள் நிற்கும்? நீங்க தூங்குறீங்க, ஒரு கனவு காட்டுறீங்க, எத்தனை நிமிஷம் நேரம் தானே ஒரு கனவு. அந்த கனவை கலைஞ்ச பிறகு என்னாச்சு? ஐயோ ஏமாத்திட்டனே, இவ்வளவு நாள் கனவுல உண்மையை நினைச்சனே, இப்ப பொய்யா போச்சே. கனவுல உண்மையா இருந்துச்சு அது, ஆனா கனவு கலைஞ்ச பிறகு என்னாச்சு? அது பொய்யா போச்சு. அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம், இப்படி நம்ம மனசு பக்தியில இல்லாம ஒரு அற்புதத்தை பார்த்து அதுல மதிமயங்கி அவனை நோக்கி போறப்ப ஏமாற்றம் தான் மிச்சம், ஏமாற்றம் தான். ஏன்னா நீங்க பக்தியில உருகிறப்ப எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. பக்தியில எதிர்பார்ப்பு இருக்குமா? கடவுள்கிட்ட கோயில போய் சாமி கும்பிடுறீங்க, நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த கற்பூரை காட்டுறப்ப ஆரத்தி எடுக்கிறப்ப ஐயோ கடவுளை பார்க்க போறோமே சொல்லிட்டு அந்த கடவுளை பார்த்த நிமிஷமே உங்க மனம் உருகி கண்ணெல்லாம் மூடிடுமா இல்லையா? கண்ணை உருகி உங்களுக்குள்ளே தானே போறீங்க. அப்ப கடவுள் வெளியே இருந்தால் வெளியே தானே பார்க்கணும், ஆனா உள்ள தானே பார்த்தீங்க. ஏன்னா அந்த கோயில் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களை அடையாளம் காட்டுறதுக்காகவே அந்த ஆலய வழிபாட்டு தேவைப்படுது. அதனால தான் அது எப்போதும் சொல்லுவேன், ஆலய வழிபாடு தப்பு கிடையாது, ஒரு சரியான வழிமுறை தான். ஆனால் காலப்போக்கில் அது சில இடத்துல தவறுதலாக போதிக்காம தவறுதலாக சில விஷயத்த போதிச்சிட்டாங்க, சரியான போதனை இல்லாமல் தவறான போதனை. அதனால தான் இவ்வளவு குழப்பங்கள். ஆனால் ஆலய வழிபாட்டு நம்மளை அடையாளம் காட்டுறதுக்காக தான் ஆலய வழிபாடு வச்சிருக்காங்க, நம்மள அடையாளம் காட்ட. அப்ப அந்த பக்தியில உங்களுக்கு வேற என்ன தோண்டுமா? அந்த நேரத்துல இறைவா சொல்லி அந்த பக்தியோட இருக்கப்ப கண்ணு தானா மூடுறப்ப அந்த பக்தியில எந்த எண்ணமும் உதிக்குமா? உதிக்காது. மனம் அமைதியும் சாந்தியும் பெற்று கண்ணு தண்ணி மட்டும் ஊத்தும். ஆமா தானே? அப்படி உருகுவோம், ஏன்னு தெரியாது. கேட்டா சொல்லுவாங்களா, தங்கத்துக்காக கேட்டியா, படுப்புக்காக கேட்டியா, எதுக்கு? இல்லை, எனக்கே தெரியாது, ஏன் தெரியல, கல் அப்படி மலமாலன்னு ஊத்துது சொல்லுவாங்க எல்லாரும். அப்ப எல்லோருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு. பக்தியில உருகி போறப்ப என்ன ஆகுது? மனம் கல்லா இருந்த மனம் உருக ஆரம்பிக்குது, உருக ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம பாவத்தை கழியிற வழி. எப்ப மனதால உருகிறீங்களோ அப்போது உங்க பாவம் கழியுது, சிறிது சிறிதாக கழியுது. வேற எங்கேயும் போய் பாவம் கழியாது, வேற எங்கேயுமே பாவம் கழியாது. நீங்க செஞ்ச பாவம் உங்களுக்குள்ள இருந்து உருவான பாவங்கள், நீங்க உருவாக்கின பாவத்தை உங்களுக்குள்ளதான் போய் கழுவணும். அது அவன் அருளாலே, அவன் திருவருளாலே, அவன் தாள் வணங்கி, அந்த பரம்பொருள் வர அனுகிரகத்தினாலே மனம் உருகி உள்ளம் உருகி கண்ணீரா வரும். அப்போது உங்க பாவம் கழியப்படுது, இதுக்கு நம்ம பணத்தை அழிக்க தேவையில்லை, ஊரெல்லாம் அழிய வேண்டாம். உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை நீங்க உள்ள மானசிகமாக பக்தியோட உருகிறப்ப அவளே குருவாக தோன்றுவார்.